புதுச்சேரி சுற்றுலா வேன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அபராதம் விதித்த காவலர்களை கண்டித்து ஆரோவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகரை சேர்ந்தவர் மணி. இவர் நேற்றிரவு 7 மணிக்கு PY01 TP8987 என்ற பதிவெண் கொண்ட சுற்றுலா மினி வேனை மாட்டுக்காரன் சாவடியில் இருந்து புதுச்சேரி நோக்கி ஓட்டி சென்றார். இந்த வேன் புதுச்சேரி கோரிமேடு எல்லைகள் தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் சந்திப்பு அருகே டீசல் இல்லாததால் நடு ரூட்டில் நின்றது. அப்போது அங்கு வாகன தணிக்கையில் இருந்த ஆரோவில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தங்கவேல், போலீஸ்காரர் ராஜா ஆகியோர் விபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை சாலையில் நிறுத்தியிருப்பது குறித்து கேட்டனர். இதற்கிடையே மணி அப்பகுதியில் இருந்த மற்ற ஓட்டுநர்களை அங்கு வரவழைத்தார். அப்போது போலீசார் வேனுக்கு அபராதம் விதிக்க முயன்றனர். இதனால் அங்கு வந்த சக ஓட்டுநர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் ஒருவரை தாக்கியுள்ளார். இதை கண்டித்து ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களில் புதுச்சேரி சாரம் அஜித்குமார் வயது 32, சென்னையன்பேட் செல்வகுமார் வயது 26, தொண்டமானத்தம் சூரியகுமார் வயது 24, சாரம் மாடசாமி வயது 23, கதிர்காமம் தனசேகர் வயது 24 ஆகியோரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றிச் சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி சுற்றுலா வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆரோவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அவர்கள் யாரும் காவல் நிலையத்திற்குள் வராமல் போலீசார் கேட்டை இழுத்து மூடினர். இறுதியாக அங்கு 5 பேர் மீதும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரவு 10:45 மணிக்கு அவர்களை ஸ்டேஷன் பெயிலில் விடுவித்தனர். புதுச்சேரி கோரிமேடு, சேதராப்பட்டு, உருளையன்பேட்டை, ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி வெள்ளவாயு சாலை கனரக ஊர்தி முனையம் சாலை சந்திப்பில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினர். சோதனையிட்டதில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 3 கைபேசிகளையும் 2 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் புதுவை சண்முகாபுரம் வடக்கு பாரதிபுரம் கனகராஜ் வயது 28, விழுப்புரம் மாவட்டம் வானூர் முரட்டாண்டி பாலாஜி வயது 23, வானூர் அடுத்த கொந்தாமூர் ராஜ் என்கின்ற வெற்றிவேந்தன் வயது 22 ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இதில் கனகராஜ் மீது கோரிமேடு காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் போதைப் பொருள் கஞ்சா தடுப்பு வழக்கில் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதேபோல் சேதராப்பட்டு HM சாலை பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் ரோந்து சென்ற போது அங்குள்ள தனியார் நிறுவனம் அருகில் சந்தேகத்திற்கிடமாக பைக்கில் நின்று கொண்டிருந்த 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் 2 பேர் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடிகள் என்பது தெரிய வரவே 3 பேரையும் சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் 1.4 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா பொட்டலத்தை மட்டுமின்றி 3 கைபேசிகள், 1 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த ஹரி என்கின்ற ஹரிதாஸ் வயது 23, வானூரை அடுத்த நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாதன் வயது 20, வானூர் திருச்சிற்றம்பலம் சந்திப்பு சாலை பகுதியைச் சேர்ந்த திலகராஜ் வயது 25 என்பதும் ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி என்ற இடத்திலிருந்து கஞ்சா பொட்டலங்களை மொத்தமாக வாங்கி வந்து புதுச்சேரியில் தொழிலாளர்களிடம் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இவர்கள் 3 பேரையும் கைது செய்தனர். இதேபோன்று உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட MME சாலை அன்னை இந்திரா நினைவு நகர் சந்திப்பில் திருவள்ளுவர் பேருந்து டிப்போ அருகில் 2 நபர்கள் கஞ்சா விற்பதாக தகவல் கிடைத்து அதன்படி அங்கே சென்ற போலீசாரை பார்த்ததும் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்தவர்கள் தப்பியோட முயற்சித்தவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் அன்னை இந்திரா நினைவு நகர் தீபன் சண்முகம் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் தாங்கள் கஞ்சா வாங்கி வந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் கஞ்சா கஸ்டமர்களுக்கும் விற்பனை செய்து வந்த குற்றத்தினை ஒப்புக்கொண்டனர். அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 120 கிராம் கஞ்சா அடங்கிய 28 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அவர்களை அடைத்தனர். இதேபோல் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் அங்கு கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீட்டின் பூட்டை உடைத்து 3,76,000 பணம் நகை திருடிய ஆசாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் செங்குளநீர் அம்மன் நகரைச் சேர்ந்தவர் சேகர் ஷயின் சிங் வயது 62, புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவரது மனைவி வளர்மதி இறந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். நேற்று அதிகாலை 3:30 மணியளவில்
வீட்டின் வாசற்கதவை பூட்டிவிட்டு அரியாங்குப்பம் கடைக்கு டீ சாப்பிட சென்று மீண்டும் வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கதவின் மேல் தாழ்பால் உடைக்கப்பட்டு வீட்டின் ஹாலில் உள்ள மர ஷோகேஸ் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 1,76,100 பணம் மற்றும் 3 பவுன் டாலர் செயின், அவரது மனைவியின் 1 பவுன் தாலி கயிறு, 1 கிராம் ஜிமிக்கி கம்மல் என மொத்தம் 3,76,000 ரூபாய் மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. எனவே இது குறித்து சேகர் ஹியங் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி திருடிச் சென்ற மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் துருப்பிடித்தும் தரம் இல்லாமல் உள்ளதாக கூறி பழுதடைந்த சைக்கிள்களுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தரமான சைக்கிள் வழங்க வேண்டும் என மனு அளித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளுக்கு மொத்த பட்ஜெட்டில் 11% நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள், புத்தகங்கள், மிதிவண்டிகள், லேப்டாப், மழை கோட்டுகள், காலணி போன்றவைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு 9ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் இலவச சைக்கிள் வழங்கப்படுகிறது. இதில் இந்த ஆண்டு அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 7,034 மாணவர்களுக்கும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 2,356 மாணவர்களுக்கும் மொத்தமாக 9,390 மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வழங்கப்பட்ட மிதிவண்டிகள் அனைத்தும் தரம் இல்லாமல் துருப்பிடித்து வீணாகி உள்ளது. மாணவர்கள் இந்த சைக்கிள்களை பயன்படுத்தாமல் பழைய இரும்பு கடையில் விற்று கொடுக்கின்றனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தரமில்லாத துருப்பிடித்த சைக்கிள்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சட்டப்பேரவை உள்ளே எடுத்து வந்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சபாநாயகர் செல்வம் தரமற்ற சைக்கிள்களை பார்த்து தரமான சைக்கிள் வழங்குவதாக கூறினார். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து இதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் மாணவர்களுக்கு ஏன் இது போன்ற பயன்படாத தரமில்லாத சைக்கிள்களை வழங்க வேண்டும் என கூறினர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மாணவர்களின் நலனிற்காக கல்வித்துறைக்கு ஆண்டுதோறும் பல கோடி நிதி ஒதுக்கப்படுவதாகவும் தற்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சைக்கிள் தரமில்லாமல் துருப்பிடித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மாணவர்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் அந்த சைக்கிள்களை பழைய இரும்பு கடையில் விற்று செல்வதாக தெரிவித்தார். மேலும் சைக்கிள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதன் மீது உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த புதுவை ஐயப்ப பக்தர்களை சபாநாயகர் செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை யாத்திரை சென்ற போது கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களின் உரிய நடவடிக்கையின் பேரில் அவர்களுக்கு அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வரப்பட்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விபத்தில் காயமடைந்தவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.